Hello friends, இந்த வீடியோவில் சபரிமலை ஆன்லைன் விர்ச்சுவல் டிக்கெட் எப்படி கம்ப்யூட்டர் அண்ட் மொபைலில் புக் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மொபைல் இல்லை டெஸ்க்டாப் இது யூஸ் பண்ணாலும் கூகுளில் வந்து சபரிமலை ஆன்லைன் புக்கிங்னு போடுங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் வருது பார்த்தீங்களா, சபரிமலை ஆன்லைன் ஆஃபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உங்களுக்கு வெப்சைட் லோட் ஆகிடும். ஸோ ஒருவேளை நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதில் வந்து டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். டெஸ்க்டாப் சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெருசாக வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த புக்கிங் பண்ண போகிறீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி புக்கிங் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு டீட்டெயிலில் காட்டுறேன். ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோலேருந்து நேம், அவங்க டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது ஆதார், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இதில் எதுனா கொடுக்கலாம். உங்களை அட்ரஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும், மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாமே நான் டீட்டெயிலாக பண்ணுறேன் பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக்ஸ் கண்டினியூ கொடுக்கலாம். இதில் முக்கியமாக இந்த ரெக்கல் ஆஸ்ட்ராச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் முக்கியமான டீட்டெயில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ அது இல்லை. ஸோ எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்தப்பறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ கிளிக் இது கொடுத்து லாகின் பண்ண வேண்டியது தான். உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட் கேட்கும். ஸோ நீங்கள் எந்த டேட்டுக்கு போக போகிறீங்க, ஸோ அந்த டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் புக் 16th டிசம்பர் 25 வரைக்கும் அவைலபிள் இருக்குது டிக்கெட். ஸோ நீங்கள் எந்த டேட் போகிறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிசம்பர் 7 போகிறீங்கன்னா டிசம்பர் 7 கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை சூஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ காலையில் வந்து 3 மணிக்கு கோவில் ஓப்பன் பண்ணுறாங்க. 3 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் கோவில் இருக்குது. ஸோ அந்த டைமிங்கில் உங்களுக்கு என்ன டைமிங் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் இவ்வளோ டிக்கெட் இருக்குது, ஸோ இந்த டைமில் இவ்வளோ டிக்கெட் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் போகணும்னு நினைக்கிற டைமிங்கில் உங்களுக்கு டிக்கெட் இல்லைனா நீங்கள் மற்ற டைமிங்கில் புக் பண்ணிக்கலாம். அந்த டேக்குள்ளே நீங்கள் எப்போனா போய்க்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நைட்டு 10 மணிக்கு சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ண அப்புறம் உங்களோட டைமிங் செலக்ட் பண்ண அப்புறம் நீங்கள் பிலிகிராம் தனியாக போகிறீங்கன்னா செல்ஃப் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் 2-3 பேர் சேர்ந்து போகிறீங்கன்னா அதர்ஸ் கொடுத்து ஆட் பிலிகிராம் கொடுத்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தோமோ ஃபோட்டோ, அவங்களோட ஐடி ப்ரூஃப், நேம், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் ஆட் ஆன அப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் பிலிகிராமில் வந்து நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க, 2 பேர் போகிறீங்களா, 3 பேர் போகிறீங்களா, அவங்களோட டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண அப்புறம் ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரசாதம் எதாவது வேணும்னா நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிரசாதம் எதுவும் சூஸ் பண்ணலை. டேரெக்டாக ஆட் டு விஷ் லிஸ்ட் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டும் நீங்கள் டைமிங்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு காட்டும் பார்க்கும்போது 0 காட்டுது. ஏன்னா நம்ம சபரிமலை பொறுத்த வரைக்கும் எந்த சார்ஜஸும் பண்ணுறதில்லை. ஸோ அமௌண்ட் 0. ஸோ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உங்களுக்கு டிக்கெட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் வந்து கொண்டு போய் ஆகணும். அப்போ தான் அவங்க வந்து வெரிஃபை பண்ணி உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.